தொலைக்காட்சியின் வித்யா வசந்தம் கல்வி சேவை நிகழ்ச்சியினூடாக மாணவர்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நாம் தரம் 9 விஞ்ஞான பாடத்தின் 10ஆம் அலகாகிய மின் பகுப்பு எனும் பாட அலகை கற்க உள்ளோம். இப்பாட அலகை கற்பதன் மூலம் பின்வரும் கற்றல் பேறுகளை எம்மால் அடைய முடியும். எளிய செயற்பாடுகள் மூலம் யாதாயினும் திரவ கரைசல் மின்னை கடத்துகின்றதா என கண்டறியவும், மின் பகுபொருட்கள் மின் பகா பொருட்கள் என்பவற்றை இனங்காணவும், மின் கடத்துகைக்கு அசையும் தகவுடைய அயன்களின் அவசியம் பற்றியும், மின் பகுப்பு என்றால் என்ன என்பதை வரையறை செய்யவும், நேர்மின்வாய் மறைமின்வாய் மின்பகு பொருள் என்பவற்றை இனங்கண்டு பெயரிடவும், மின்னை செலுத்துவதன் மூலம் கரைசலில் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி ஆராயவும், அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுப்பு செய்யும் போது வாயுக்கள் உருவாகின்றன என்பது பற்றியும் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுது ஒரு பத்திரிகை செய்தி காண்பிக்கப்படுகின்றது. மாணவர்களே, நன்றாக அவதானியுங்கள். மாணவர்களே, இப்பத்திரிகை செய்தியின் வாயிலாக நாம் பெறும் தகவல், மின் கசிவுடைய மின்னடுப்பின் மீது ஒரு அலுமினிய பாத்திரத்தை வைத்து உணவு சமைத்து கொண்டிருந்த பெண் அந்த உணவிற்கு தேங்காய் பாலை ஊற்றும் போது மின்சாரம் தாக்கியதால் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இதுதான் இப்பத்திரிகை செய்தியின் தகவல். மாணவர்களே, உங்களுக்கு இப்பத்திரிகை செய்தியின் வாயிலாக ஒரு சிந்தனைக்குரிய வினா தரப்படுகின்றது. பெண்ணின் கையானது அலுமினிய பாத்திரத்தில் படாத போதும் மின்சாரம் எவ்வாறு தாக்கியது? அதாவது, மின் கசிவுடைய மின்னடுப்பின் மீது ஒரு அலுமினிய பாத்திரம் இருக்கும்போது அப்பெண் அந்த அலுமினிய பாத்திரத்தில் கை படாமல் இருந்த போதும் அப்பெண்ணிற்கு மின்சாரம் தாக்கியுள்ளது. சற்று சிந்தித்து பாருங்கள். இங்கு மின் அடுப்பிலிருந்து கசிவடைந்த மின்னானது அந்த தேங்காய் பாலின் ஊடாக அப்பெண்ணின் உடலை அடைந்துள்ளது. எனவே இங்கு தேங்காய் பால் எனும் திரவம் மின்னை கடத்தும் ஒரு ஊடகமாக தொழிற்பட்டிருக்கலாம். அவ்வாறாயின் எல்லா திரவ கரைசல்களும் மின்னை கடத்துகின்றதா என்ற சந்தேகம் உங்கள் மனதில் எழலாம். எனவே கண்டறிவதற்காக உங்கள் பாட நூலில் செயற்பாடு 10.1 யாதாயினும் ஒரு திரவ கரைசல் மின்னை கடத்துகின்றதா என கண்டறிவதற்கான பரிசோதனை ஒழுங்கமைப்பு தரப்பட்டுள்ளது. இப்பரிசோதனைக்காக தேவையான உபகரணங்களாக 2 உலர் மின்கலங்கள், ஆம்பியர்மானி, காபன்கோல் 2, பரிசோதனைக்கு தேவையான கரைசல்கள் இவற்றினை எடுத்து இப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு 2 உலர் மின்கலங்கள் ஆம்பியர்மானியுடன் தொடுக்கப்பட்டு, ஆம்பியர்மானியும் உலர் மின்கலங்களும் தொடுக்கப்பட்ட கம்பியானது காபன்கோலுடன் இணைக்கப்படுகின்றது. இவ்வாறு இணைக்கப்பட்ட காபன்கோலின் அமைப்பானது நாம் எந்த பரிசோதனைக்கு திரவத்தை எடுத்தோமோ அப்பரிசோதனையில் பகுதி அளவில் அமிழ்த்தப்படுகின்றது. நன்றாக பாருங்கள் மாணவர்களே. 2 உலர் மின்கலங்கள் ஆம்பியர்மானியுடன் தொடுக்கப்பட்டு இணைக்கப்பட்ட தொடுக்கும் கம்பியானது காபன்கோல் பகுதி அளவில் தரப்பட்ட திரவ கரைசலினுள் அமிழ்த்தப்படுவதனை இங்கு இம்முகவையினுள் பின்வரும் திரவங்கள் எடுக்கப்படுகின்றது. அதாவது காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர், அமிலம் துமிக்கப்பட்ட நீர், மண்ணெண்ணெய், உப்பு கரைசல், செப்பு கரைசல். இங்கு எடுக்கப்பட்ட திரவங்கள் ஒவ்வொன்றாக முகவையினுள் இடப்பட்டு அம்முகவையினுள் காபன்கோலினால் இணைக்கப்பட்ட ஆம்பியர்மானி உலர் மின்கலங்கள் என்பன அம்முகவையினுள் பகுதியாக அமிழ்த்தப்படுகின்றது. இவ்வாறு அமிழ்த்தும் போது ஆம்பியர்மானியின் காட்டியின் திரும்பல் நன்கு அவதானிக்கப்படுகின்றது. இங்கு அவ்வாறு அவதானிக்கப்பட்ட அவதானங்கள் அடிப்படையில் இங்கு படங்கள் காட்சிப்படுத்தப்படுகின்றன. அவற்றை நன்றாக அவதானியுங்கள். முதலாவதாக முகவையினுள் காய்ச்சி வடித்த நீர் எடுக்கப்பட்டு இப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது.
இதன் போது கார்பன் கோளானது காய்ச்சி வடித்த நீரினுள் பகுதி அளவில் அமிழ்த்தப்படும் போது இங்கு ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பல் அடையவில்லை. நன்றாக பாருங்கள் மாணவர்களே, ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பல் அடையவில்லை. எனவே இங்கு மின் செல்லவில்லை. ஆகவே காய்ச்சி வடித்த நீர் மின்னோட்டத்தை கடத்தவில்லை என நாம் முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக அமிலம் துவிக்கப்பட்ட நீர் இப்பரிசோதனைக்காக எடுக்கப்பட்டுள்ளது. மேற்கூறிய பரிசோதனை முறையில் இதுவும் செய்யப்படுகின்றது. இப்பரிசோதனையின் போதும் ஆம்பியர் மானியின் காட்டியின் அசைவு அவதானிக்கப்படுகின்றது. இங்கு ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பல் அடைந்துள்ளதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. ஆகவே அமிலம் துவிக்கப்பட்ட நீர் மின்னை கடத்தி உள்ளது. இனி மண்ணெண்ணெய் இம்முகவையினுள் எடுக்கப்பட்டு ஆம்பியர் மானி மின்கலாடுக்கு இணைக்கப்பட்ட கம்பி கார்பன்கோல் என்பன மண்ணெண்ணெயினுள் பகுதியளவில் அமிழ்த்தப்படுகின்றது. இங்கும் ஆம்பியர் மானியின் காட்டி திரும்பலை காட்டவில்லை, பூஜ்ஜிய பருமானத்தில் இருக்கின்றது. எனவே இங்கும் மண்ணெண்ணெய் மின்னை கடத்தவில்லை. அடுத்ததாக உப்பு கரைசல் எடுக்கப்பட்டுள்ளது. உப்பு கரைசலுக்கும் அதே மாதிரி பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கும் ஆம்பியர் மானியின் காட்டியின் அசைவு அவதானிக்கப்படுகின்றது. இங்கு ஆம்பியர் மானியின் வாசிப்பு பாருங்கள், காட்டி திரும்பல் அடைந்துள்ளது. எனவே உப்பு கரைசல் மின்னை கடத்தியுள்ளது. கார்பன்கோல் பகுதியளவில் அமிழ்த்தப்பட்டு இங்கும் ஆம்பியர் மானியின் காட்டியின் அசைவு அவதானிக்கப்படுகின்றது. இங்கும் ஆம்பியர் மானியின் காட்டியின் வாசிப்பில் அசைவு ஏற்பட்டுள்ளது. ஆகவே செப்பு சல்பேட் கரைசல் ஒரு மின்னை கடத்தும் திரவமாக காணப்படுகின்றது. எனவே இதன் அடிப்படையில் நாம் மேற்கொண்ட அவதானங்களின் அடிப்படையில் நோக்கும்போது இவற்றை அட்டவணைப்படுத்தி பார்க்கின்ற நேரம் ஆம்பியர் மானியின் திரும்பலை காட்டும் திரவங்களாக இங்கு உப்பு கரைசல், செப்பு சல்பேட் கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட நீர் என்பன காணப்பட்டன. ஆம்பியர் மானியின் திரும்பலை காட்டாத திரவங்களாக மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் என்பன காணப்படுகின்றன. ஆம் மாணவர்களே, இங்கு நாம் மேற்கொண்ட பரிசோதனையை இன்னும் ஒரு வினைத்திறனாக செய்ய வேண்டுமானால் இப்பரிசோதனை ஒழுங்கமைப்பில் ஆம்பியர் மானியுடன் ஒரு மின் குமிழை தொடுக்கும் போது இதே பரிசோதனையை இங்கு ஆம்பியர் மானியின் காட்டியின் அசைவுடன் மின்குமிழ் ஒளிர்கின்றதா இல்லையா என நாம் அவதானிக்கலாம். இதன் மூலம் ஆம்பியர் மானியின் காட்டியில் அசைவு ஏற்படும் போதும் மின்குமிழின் ஒளிர்கின்ற ஒளிராது என்ற அடிப்படையிலும் இங்கு தரப்பட்ட கரைசல் மின்னை கடத்துகின்றதா இல்லையா என்ற முடிவுக்கு நாம் வரலாம். எனவே நாம் மேற்கொண்ட பரிசோதனையின் அடிப்படையில் சில கரைசல்கள் மின்னை கடத்துவனவாகவும் சில கரைசல்கள் மின்னை கடத்தாமையுமாக காணப்பட்டது. இவ்வாறு மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல் மின் பகுபொருள் எனப்படுகின்றது. உப்பு கரைசல், செப்பு சல்பேட் கரைசல், அமிலம் துமிக்கப்பட்ட கரைசல், சோடியம் ஐதரோக்சைடு கரைசல் என்பவற்றை மின் பகுபொருளுக்கு உதாரணமாக நாம் குறிப்பிடலாம். அடுத்ததாக மின்னை கடத்தாத திரவ கரைசல்களை நாம் நோக்கும்போது அவை மின் பகா பொருட்கள் என அழைக்கப்படுகின்றன. திரவங்கள் மண்ணெண்ணெய், காய்ச்சி வடிக்கப்பட்ட நீர் அதாவது தூய நீர், சீனி கரைசல் போன்றவற்றை நாம் குறிப்பிடலாம். எனவே இவ்வாறு மின்பகு பொருட்கள் மின்னை கடத்துவதற்கும் மின் பகா பொருட்கள் மின்னை கடத்தாமைக்கும் என்ன காரணம் என்று நாம் நோக்கும்போது உங்களுக்கு ஒரு காணொளி இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. இக்காணொளியின் அடிப்படையில் நீரில் கரையக்கூடிய பொருட்களை இரண்டு வகையாக நாம் நோக்குகின்றோம். ஒன்று மின்பகு பொருள், மற்றது மின்பகா பொருள். இதில் மாணவர்களே இங்கே பாருங்கள், இங்கு சோடியம் ஐதரோக்சைடு கரைசல் மின் பகுபொருளாக எடுக்கப்பட்டு இப்பரிசோதனை மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கு நேர்மின்வாயில் ஐதரோக்சைடு அயனும் மறைமின்வாயில் சோடியம் அயனும் காணப்படுகின்றது. இவ் அயன்கள் அசைகின்றது. இவ் அசைவதனால் இம்மின் குமிழ் ஒளிர்வதை எம்மால் அவதானிக்க முடிகின்றது. அடுத்ததாக இங்கு ஒரு மின் பகா பொருளாக சுக்ரோஸ் அதாவது சீனி கரைசல் எடுக்கப்படுகின்றது. இங்கு சீனி கரைசல் எடுக்கும்போது அங்கு அயன்கள் காணப்படவில்லை, மின்னோட்டம் பாயவில்லை. எனவே சீனி கரைசலின் போது மின் குமிழ் ஒளிரவில்லை.
அவை சீனி கரைசல் ஒரு மின் பகா பொருள், எனவே மின்னை கடத்தவில்லை. அவை நாம் 2 அவதானங்களின் அடிப்படையிலும் மின் பகுபொருள் மின் பகா பொருட்களை பார்த்தோம். இங்கு மின்னை கடத்தும் திரவங்கள் அல்லது கரைசல்கள் அசையக்கூடிய அயன்களை கொண்டிருந்தன. ஆகவே அசையக்கூடிய அயன்கள் காணப்படும் போது திரவ கரைசல்கள் மின்னை கடத்தின. சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் எடுக்கப்பட்டது. அங்கு சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலில் சோடியம் அயன்களும் ஹைட்ராக்சைடு அயன்களும் காணப்பட்டன. இவை சுயாதீனமாக அசைந்தன, எனவே மின்னை கடத்தியது. அடுத்ததாக மின்னை கடத்தாத திரவங்களாக இங்கு சீனி கரைசல் இப்பரிசோதனையின் பொழுது எடுக்கப்பட்டது. இங்கு சீனி கரைசலில் அயன்கள் இல்லை, ஆகவே மின்னை கடத்தவில்லை. பொதுவாக நாம் நோக்குற நேரம் அயன் சேர்வைகள் நீர்க்கரைசல் நிலையில் நன்றாக மின்னை கடத்தும். ஏனெனில் அயன் சேர்வைகளில் அசையக்கூடிய அயன்கள் காணப்படுகின்றது. உதாரணம், சோடியம் குளோரைடு கரைசலில் சோடியம் அயன்களும் செய்யக்கூடியன, எனவே மின்னை கடத்தும். ஆனால் திண்ம அயன் சேர்வுகளை பார்க்கும்போது அங்கு அயன்கள் காணப்பட்டாலும் அவை கடத்தாது. உதாரணம், சோடியம் குளோரைடு பளிங்குகள், செப்பு சல்வேட் பளிங்குகள் என்பன. எனவே அங்கு அசையக்கூடிய அயன்கள் இல்லை, எனவே மின்னை கடத்தாது. ஆகவே நாம் திண்ம அயன் சேர்வைகளை மின்னை கடத்தும் ஒரு இயல்பாக மாற்ற வேண்டுமாயின் இவ் சேர்வைகளை நீரில் நன்கு கரைத்து அல்லது வெப்பமேற்றுவதன் மூலம் அங்குள்ள அயன்களை அசையக்கூடிய அயன்களாக மாற்ற முடியும். இவ்வாறு அசையக்கூடிய அயன்களாக மாற்றும் போது அயன் சேர்வைகள் உருகிய நிலையில் அல்லது திரவ நிலைக்கு மாற்றப்படுகின்றது, எனவே மின்னை கடத்தும். நாம் அயன் சேர்வைகளை பற்றி தரம் 10 விரிவாக கற்போம். இப்பொழுது நாம் மின் பகுப்பு எனும் பாடத்தை நோக்கும்போது இங்கு மின் பகுப்பு என்பது கரைசல் அல்லது திரவம் ஒன்றினூடாக மின்னோட்டத்தை நாம் செலுத்தும் போது அங்கு நடைபெறும் இரசாயன மாற்றமாகும். அதாவது இங்கு நாம் கரைசல் அல்லது திரவங்கள் மின்னை செலுத்துகின்ற நேரம் அதுக்கு மின் வளங்கள் ஒன்று ஏற்படுத்தப்படும் போது அங்கு மின்னோட்டம் பாயும். அந்த நேரம் அந்த கரைசலில் ஏற்படுகின்ற இரசாயன மாற்றத்தை நாம் இரசாயன மாற்றம் மின் பகுப்பு எனப்படும். இங்கு மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல் கட்டாயம் மின் பகுபொருளாக இருக்க வேண்டும். ஏனெனில் மின் பகுபொருள் மின்னை கடத்தக்கூடியது. இங்கு மின் பகுப்பு மேற்கொள்ளும் போது மிகவும் முக்கியம் வாய்ந்தவையாக மின் வாய்கள் காணப்படுகின்றன. இங்கு மின் வாய்கள் மின் பகுபொருளினூடாக மின்னோட்டத்தை பாய்கின்ற அல்லது மின்னோட்டத்தை வெளியேற்றுகின்ற கடத்திகளை நாம் மின்வாய்கள் என அழைக்கின்றோம். மின்வாய்கள் 2 வகையாக காணப்படுகின்றது. மாணவர்களே, இங்கு மின் சுற்றை நன்கு அவதானியுங்கள். 2 உலர் மின்கலங்கள் இங்கு காணப்படுகின்றன. இங்கு புறச்சுற்றினூடாக மின் வழங்கப்படும் போது, அதாவது உலர் மின்கலத்தினூடாக மின் வழங்கப்படும் போது மின்கலத்தின் நேர்முனைவுடன் தொடுக்கப்பட்டுள்ளது நேர்மின்வாய். புறச்சுற்றினூடாக மின் வழங்கப்படும் போது மின்கலத்தின் மறைமுனையுடன் தொடுக்கப்பட்டுள்ள மின்வாய் மறைமின்வாய் ஆகும். இங்கு எடுக்கப்படும் மின்வாயானது மின் பகு பொருளுடன் எவ்வித இரசாயன தாக்கமும் அடையாத மின்வாய்களாக காணப்பட வேண்டும். அவ்வாறான மின்வாய்களை நாம் சடத்துவ மின்வாய்கள் என்கின்றோம். இதற்கு உதாரணமாக கார்பன், அதாவது காரியம், பிளாட்டினம் போன்ற மின்வாய்கள் மின்பகுப்பின் போது பரிசோதனைக்கு பொதுவாக எடுக்கப்படும் மின்வாய்கள் ஆகும். மின்பகுப்பின் போது எடுக்கப்படும் அந்த மின்பகு பொருளானது அதனை விட ஒரு எளிய பதார்த்தமாக மாறுகின்றது. இதன் அடிப்படையில் நாம் உங்களது பாடநூலில் செயற்பாடு 10.2 கரைசலினூடாக மின்னோட்டம் செல்லும் போது ஏற்படும் மாற்றங்கள் பற்றி அறிவதற்காக ஒரு பரிசோதனை ஒழுங்கமைப்பு இங்கு தரப்பட்டுள்ளது. இங்கு மின்பகு பொருளாக செப்பு சல்வேட் கரைசல் எடுக்கப்பட்டுள்ளது. இந்த செப்பு சல்வேட் கரைசலினூடாக மின்பகுப்பை மேற்கொள்ளும் போது இங்கு 2 உலர் மின்கலங்கள் ஆம்பியர் மானியுடன் தொடுக்கப்பட்டு கார்பன்களுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இவ் அமைப்பானது செப்பு சல்வேட் கரைசலை மின் பகுபொருளாக கொண்ட முகவையினுள் பகுதி அளவில் அமர்த்தப்படுகின்றது.
இவ்வாறு பகுதியளவில் அமுழ்த்தப்படும் போது இங்கு நடைபெறும் மாற்றங்களை அவதானித்து குறித்து கொள்ளல் வேண்டும். இப்பரிசோதனை ஒழுங்கமைப்பு இங்கு காணொளியாக காட்சிப்படுத்தப்படுகின்றது. இப்போது பாருங்கள் மாணவர்களை, நன்றாக இங்கு மின்பகு பொருள் நீல கரைசலில் செப்பு சல்வேட் கரைசல் காணப்படுகின்றது. மறை மின்வாயும் கார்பன் கோள்களாக காணப்படுகின்றது. இங்கு நேர் மின்வாய் கருகில் நடைபெறும் மாற்றத்தை அவதானியுங்கள். நேர் மின்வாயில் சிறிய வாய் குமிழிகள் தோன்றியுள்ளது. மறை மின்வாயில் செங்கபில நிறத்தில் படிவடைந்துள்ளதை உங்களால் அவதானிக்க முடிகின்றது. நேரம் செல்ல செல்ல நன்றாக பாருங்கள். இங்கு நேர் மின்வாயில் வாய் குமிழிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் மறை மின்வாயில் செங்கபில நிறமான பதார்த்தம் படிவடைந்துள்ளது. இங்கு கரைசலின் நிறம் நீல நிறத்திலிருந்து படிப்படியாக குறைவடைந்திருந்ததையும் உங்களால் அவதானிக்க முடிகின்றது. எனவே நாம் செப்பு சல்வேட் கரைசலை மின்பகுக்கும் போது நடைபெறும் மாற்றத்தை தற்போது அவதானித்தோம். இதன் அடிப்படையில் மறை மின்வாயில் செங்கவில நிறமான செப்பு படிவடைந்துள்ளதை காண்கின்றீர்கள். நேர் மின்வாயில் வளிக்குமிழிகள் தோன்றுவதையும் இங்கு கரைசலின் நீல நிறம் படிப்படியாக குறைவடைந்ததையும் எம்மால் அவதானிக்க முடிந்தது. இதே மாதிரி நாம் செயற்பாடு 10.3 உங்கள் பாடநூலில் இப்பரிசோதனை ஒழுங்கமைப்பும் தரப்பட்டுள்ளது. செப்பு சல்வேட்டுக்கு பதிலாக இங்கு மின்பகு பொருளானது இங்கு உபகரண ஒழுங்கமைப்பு எவ்வாறு தயார் செய்யப்படுகின்றது என நாம் பார்க்கும்போது பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுக்கப்பட்டு அதன் அடியில் 2 துளைகள் இடப்படுகின்றது. அந்த துளைகளின் ஊடாக கார்பன் கோல் செலுத்தப்படுகின்றது. ஆகவே அந்த துளைகளின் ஊடாக நீர் கசியாதவாறு மெழுகிட்டு அடைக்கப்படுகின்றது அப்பாத்திரம். அதன் பின் பிளாஸ்டிக் பாத்திரத்தில் அமிலம் துமிக்கப்பட்ட நீர் எடுக்கப்பட்டு 2 சோதனை குழாய்களும் முற்றாக நீரினால் நிரப்பப்பட்டு தலைகீழாக கவிழ்க்கப்பட்டிருப்பதை காண்கின்றீர்கள். பின் உபகரண ஒழுங்கமைப்பு ஒரு மின் வளங்களுடன் தொடர்புறச் செய்து அங்கு நடைபெறும் மாற்றங்கள் அவதானிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு செய்யப்பட்ட உங்கள் பாடநூலில் உள்ள பரிசோதனை ஒழுங்கமைப்பை நோக்கும்போது இப்பரிசோதனை ஒரு காணொளி வடிவில் இங்கு காட்சிப்படுத்தப்படுகின்றது. நன்றாக பாருங்கள் மாணவர்களை. இங்கு 2 பரிசோதனை குழாய்களிலும் வழி புகாதவாறு எவ்வாறு நீர் முற்றாக நிரப்பப்படுவதனையும், அவை 2 பரிசோதனை குழாய்களும் முற்றாக நீர் நிரப்புற நேரம் அங்கு 2 பரிசோதனை குழாயிலும் வழி புகாதவாறு நிரப்பப்பட்டு கார்பன் கோலினால் தலைகீழாக கவுக்கப்படுகின்றது. இங்கு மறை மின்வாய் சிவப்பு நிறத்திலும் நேர் மின்வாய் கருப்பு நிறத்திலும் காணப்படுகின்றது. மாணவர்களை இப்பொழுது மின் வளங்களுடன் தொடர்பு செய்யுள்ளது. இப்பொழுது நீங்கள் நன்றாக அவதானியுங்கள். இங்கு மின்வாய்களுக்கு அருகில் என்ன மாற்றம் ஏற்படுகின்றது? 2 மின்வாய்களிலும் வாயு குமிழிகள் தோன்றுவதை காண்கின்றீர்கள். இவ்வாயு குமிழிகள் நேர் மின்வாயில் சோதனை குழாயினுள் அவ்வாயு குமிழிகள் போய் இடத்தை நிரப்புகின்றது. நன்றாக பாருங்கள் மாணவர்கள். நேர் மின்வாயில் சேகரிக்கப்பட்ட வாயுவின் கனளவானது மறை மின்வாயில் சேகரிக்கப்பட்ட வாயுவின் கனளவு நேர்மின்னை விட 2 மடங்காக காணப்படுகின்றது. அதாவது நேர் மின்வாயில் 3.5 மில்லிலிட்டர் அளவு வாயுக்கள் கனளவு சேகரிக்கப்பட்டுள்ளது. இங்கு மறை மின்வாயில் கிட்டத்தட்ட 7 மில்லிலிட்டர் அளவு வாயு கனளவு சேகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் நாம் இப்பரிசோதனையை மேற்கொண்டதன் அவதானத்தை நோக்கும்போது இங்கு 2 மின்வாய்களிலும் வாயு குமிழிகள் தோன்றியது. இவ்வாயு குமிழிகள் சோதனை குழாய்களில் சேகரிக்கப்பட்டது. இங்கு மறை மின்வாயில் தோன்றிய வாயு குமிழியின் கன அளவு நேர் மின்வாயில் தோன்றிய வாயுக்களின் கன அளவை விட 2 மடங்காக காணப்பட்டதை எம்மால் அவதானிக்க முடிந்தது. அடுத்ததாக மாணவர்களே, இப்பொழுது நாம் கற்ற விடயத்தில் மின்னை கடத்தும் திரவம் அல்லது கரைசல் மின்பகு பொருள் எனவும், மின்னை கடத்தாத திரவம் அல்லது கரைசல் மின் பகா பொருள் எனவும் அழைக்கப்படும்.
கரைசல் அல்லது திரவம் ஒன்றினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது அங்கு நடைபெறும் இரசாயன மாற்றமானது மின் பகுப்பு எனப்படுகின்றது. திண்ம அயன் சேர்வைகளில் அயன்கள் காணப்பட்டாலும் இவ் அயன்கள் அசைய முடியாது, எனவே மின்னை கடத்தாது. எனவே இவ் அயன்கள் திண்ம அயன் சேர்வைகளை உருகிய நிலையில் அல்லது திரவ நிலைக்கு மாற்றும் போது அங்கு அவ் அயன் சேர்வைகள் மின்னை கடத்தக்கூடிய நிலைக்கு மாற்றப்படுகின்றது. அடுத்ததாக ஒரு மின்பகுப்பு கலத்தில் மின்கலத்தின் நேர் முடிவிடத்துடன் இணைக்கப்பட்ட மின்வாயானது நேர் மின்வாயாகவும், மின்கலத்தின் மறை முனையுடன் இணைக்கப்பட்ட மின்வாய் மறை மின்வாயாகவும் கருதப்படும். இங்கு பயன்படுத்தப்படும் மின்பகு பொருள் மின்வாயானது அம்மின்பகு பொருளுடன் எவ்வித தாக்கத்திலும் ஈடுபடக்கூடியதாக இருக்கக்கூடாது. எனவே அப்படியான மின்வாய்களை நாங்கள் சடத்துவ மின்வாய்கள் என்கின்றோம். கூடுதலாக மின்பகுப்பின் போது பயன்படுத்துகின்ற மின்வாய்கள் காரியம், பிளாட்டினம் போன்ற மின்வாய்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக நாம் நோக்கினோம், செப்பு சல்வேட் கரைசலின் ஊடாக மின்பகுப்பு ஒன்றினை மேற்கொள்ளும் போது அங்கு என்ன நடைபெற்றது? நேர் மின்வாயில் செம்பு படிவதை அவதானித்தோம், மறை மின்வாயில் வளிக்குமிழிகள் தோன்றியதையும் அவதானித்தோம். அங்கு கரைசலின் நிறம் படிப்படியாக குறைவடைவதை நாம் பரிசோதனை ரீதியாக அவதானித்தோம். அதே மாதிரி அமிலம் துமிக்கப்பட்ட நீரை மின்பகுக்கும் போது அங்கு ஏற்படும் இரசாயன மாற்றங்களை நாம் நோக்கும் போது மின்வாய்களுக்கு அருகில், இரண்டு மின்வாய்களுக்கும் அருகில் வாயு குமிழிகள் வெளியேறியது. இவ்வாயு குமிழிகள் நேர் மின்வாயில் இருந்து வெளியேறிய வாயுவின் கன அளவை விட மறை மின்வாயில் சேகரிக்கப்பட்ட வாயுவின் கன அளவு 2 மடங்காக காணப்பட்டது. மாணவர்களே, நாம் இன்று கற்ற விடயங்களின் பயிற்சிகளை நோக்கும்போது இங்கு ஒரு எளிய மின்சுற்றின் அமைப்பு தரப்பட்டுள்ளது. இங்கு மின்பகு பொருளாக எடுக்க வேண்டிய கரைசல்கள் பட்டியல்படுத்தப்படுகின்றன. இதனூடாக கரைசலினூடாக மின்னோட்டத்தை செலுத்தும் போது அம்பியர் மானியின் வாசிப்பு, மின்குமிழ் என்பன ஒளிர்கின்றதா இல்லையா என பூர்த்தி செய்வதன் மூலம் இவ் அட்டவணையை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். அத்துடன் உங்கள் பாட நூலிலுள்ள பயிற்சி வினாக்களை செய்வதன் மூலம் மேலும் உங்கள் அறிவை மேம்படுத்தலாம் என்ற நம்பிக்கையுடன் இப்பாட அலகின் தொடர்ச்சியை இன்னும் ஒரு வித்யா வசந்தம் கல்வி நிகழ்ச்சியினூடாக சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.